ஓரளவு தமிழ்நாடுங்கிறது காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு யோசனை வந்திருக்கா. இத்தனை ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 மாசம் ஆயிப்போச்சு, 52 மாசம் ஆயிப்போச்சு ஆட்சிக்கு இந்த முடிய போற இடத்துல, ஆட்சி முடிய போற இடத்துல ஓரளவு தமிழ்நாடு ஓரளவில் அவங்க குடும்பம் தான் இருக்கு. இன்னைக்கு ஓரளவு தமிழ்நாட்டு மக்களை தவிச்சுட்டு கிடக்கா. குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட உணவு இல்ல, வேலை செய்ய தொழில் இல்ல, வரவு செலவுக்கு பணம் இல்ல, வெறும் பையா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சூச்சமா இருக்காங்க, சுரமா இருக்காங்க. ஸ்டாலின் குடும்பம் நன்றாக இருக்கு. அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு சொல்றதெல்லாம் மக்களை குழப்புகின்ற பணி. பணம் இருக்கின்றதுனால அவங்க இப்படி எல்லாம் கதை நடக்கிறாங்க. இந்த கதைகளெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் அவங்களுக்கு தெரியாம இல்லையா, எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அதனால திமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதத்தினுடைய வெளிப்பாடுதான் மூலம் சொல்லி இந்த பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தி தானே பேசுறாரு. முறைங்க எந்திரிச்சு பேசுறதே அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமை, அண்ணா திமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாங்க.